அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, துஆ மனன நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மன உறுதி உண்டாவதற்காக கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனையை பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக அந்த பிரார்த்தனையின் வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை பார்த்துவிட்டு பிறகு நாம் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி மரணமிட முயற்சி செய்யலாம். 3வது அத்தியாயம் 147வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரார்த்தனையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ரப்பனா, எங்கள் இறைவா, இகுஃபிர் லனா துனூபனா, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பாயாக. வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, எங்கள் செயல்களில் நாங்கள் வரம்பு மீறியவற்றையும் எங்களுக்கு மன்னிப்பாயாக. வசப்பித் அக்குதாமனா, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களின் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக என்று அல்லாஹ் நம்முடைய பாதங்கள் வலுப்பெற, நம்முடைய மனம் உறுதி பெறுவதற்குண்டான அந்த ஆழமான அர்த்தத்தை உள்ளடக்கியிருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தருகின்றான். நம்ம திரும்ப இதை வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி பழகலாம். ரப்பனா இகுஃபிர் லனா துனூபனா, இதை நம்ம சேர்த்து சொல்லும் பொழுது ரப்பனா இகுஃபிர் லனா துனூபனா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சேர்த்து சொல்வது இலகுவாக இருக்கும்னு சொன்னால் சேர்த்து சொல்வது ஆரோக்கியமானது. ரப்பனா இகுஃபிர் லனா துனூபனா, ரப்பனா இகுஃபிர் லனா துனூபனா, ரப்பனா இகுஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, வ சப்பித் அக்தாமனா, வ சப்பித் அக்தாமனா, வ சப்பித் அக்தாமனா, வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். நம்ம மொத்தமாக சேர்த்து திரும்ப ஒரு தடவை சொல்கிறோம், அதை நீங்கள் சத்தம் போட்டு சொல்லி பாருங்க. ரப்பனா இகுஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா வ சப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா இகுஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா வ சப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இதோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு பிரார்த்தனை நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஒரு விஷயத்தில் நம்ம முடிவெடுக்கிறோம், அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த விஷயம் அது நமக்கு சரியா தப்பா, இது செய்யலாமா வேணாமா, நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா, இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்ற ஒரு குழப்ப நிலை நமக்கு ஏற்படும் பொழுது, இந்த இரண்டில் எதை தேர்வு செய்வது என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படும் பொழுது, அங்கே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதற்கான ஒரு பிரத்யோக துவா ஒன்றை நமக்கு கற்றுத்தர்றாங்க. யாரேனும் இந்த நிலையில் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த பிரார்த்தனையை ஓதி பிறகு அவருடைய அந்த கோரிக்கையை, தம்முடைய அந்த முடிவை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு தமக்கான காரியத்தை தொடங்கலாம் என்கின்ற வகையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த வழிகாட்டுதலை நமக்கு சொல்லித்தர்றாங்க. புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த செய்தியில் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ர், உங்களில் ஒருவருக்கு ஒரு விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டால் ஃபல் யர்கா ரகாத்தைனி மின் கைரில் ஃபரீலா, கடமை அல்லாத 2 ரக்காத்துகளை அவர் தொழுது கொள்ளட்டும். கடமையான தொழுகை இல்லாமல் உபரியாக ஒரு 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு பிறகு இந்த பிரார்த்தனையை பிரார்த்தித்து விட்டு பிறகு தன்னுடைய முடிவை, கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் கேட்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவ்வாறு வழிகாட்டியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படுது, ஒரு முடிவுள்ள ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில் இருக்கிறோம், அல்லது ஒரு நம்ம 2 ஆப்ஷன் நமக்கு தரப்பட்டதில் ஒரு ஆப்ஷனை நம்ம தேர்வு செய்யக்கூடிய நிலையில் இது நமக்கு சரியாக இருக்க வேண்டும், இதனுடைய முடிவு நமக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய தூதர்வர்கள் கற்றுத்தந்த
அந்த துவாவை ஓதி நம்முடைய கோரிக்கையை முன்வைப்பதன் மூலம் அல்லாஹ்வின் அருளை, அந்த காரியத்தில் இறைவனின் உதவியை நாம் பெறக்கூடியவர்களாக ஆக முடியும். அல்லாஹுடைய தூதர்கள் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனையின் வாசகம், அதற்கான அர்த்தத்தை பார்த்துவிட்டு பிறகு நாம் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி பழகலாம். அல்லாஹும்ம, இறைவா, இன்னி அஸ்தகைருக பி இல்மிக. அல்லாஹும்ம, இறைவா, இன்னி அஸ்தகைருக பி இல்மிக. நீ அறிந்துள்ளபடி எது எனக்கு நன்மையோ அதை உன்னிடம் நான் வேண்டுகிறேன். வ அஸ்தக்திருக பி குதுரத்திக. வ அஸ்தக்திருக பி குதுரத்திக. உனது ஆற்றலால் எனக்கு ஆற்றல் உண்டாக வேண்டுமென உன்னிடம் வேண்டுகிறேன். வ அஸ்அலுக மின் ஃபதலிகல் அலீம். உன்னுடைய மாபெரும் அருளை வேண்டுகிறேன். ஃபஇன்னக தக்திரு வலா அக்திரு. ஏனெனில் நீயே ஆற்றல் மிக்கவன், எனக்கோ எந்த ஆற்றலும் கிடையாது. வ தஅலமு வலா அலமு. நீயே அனைத்தையும் நன்கறிந்தவன், நான் அறிய மாட்டேன். வ அன்த அல்லாமுல் குயூப். வ அன்த அல்லாமுல் குயூப். நீயே மறைவானவற்றை நன்கறிந்தவன். அல்லாஹும்ம, இறைவா, இன் குந்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர. இந்த காரியம் என்பது ஹைருன் லி ஃபி தீனி, எனக்கு என்னுடைய மார்க்கத்திலும், வ மஆஷி, என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கும், வ ஆக்கிபத்தி அம்ரி, என்னுடைய காரியங்கள் முடிவிற்கும், வ ஆஜிலிஹி, இப்போதும் எதிர்காலத்திலும், அதாவது இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்தது என்று நீ அறிந்தால் ஃபக்துருஹு லி, அதை சாதிப்பதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக. வ யஸ்ஸிருஹு லி, அதை எனக்கு இலகுபடுத்தி வைப்பாயாக. சும்ம பாரிக் லி ஃபீஹி, பிறகு அதில் எனக்கு பரக்கத் செய்வாயாக, அருள் வளம் செய்வாயாக. வ இன் குந்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர, இந்த காரியம் என்பது ஷர்ருன் லி ஃபி தீனி, எனக்கு எனது மார்க்கத்திலும், வ மஆஷி, என்னுடைய இவ்வுலக வாழ்க்கைக்கும், வ ஆக்கிபத்தி அம்ரி, என்னுடைய காரியங்கள் முடிவிலும், வ ஆஜிலிஹி, தற்போதும் எதிர்காலத்திலும், இதன் விஷயத்தில் வரக்கூடியதில், அதாவது இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு இது தீமையாக இருக்கும் என்று நீ அறிந்தால், ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி, இக்காரியத்தை என்னை விட்டு திருப்பி விடுவாயாக. வஸ்ரிஃப்னி அன்ஹு, என்னையும் இக்காரியத்தை விட்டு திருப்பி விடுவாயாக. வக்துர்லியல் ஹைர ஹைசு கான, நன்மை எங்கிருந்தாலும் அதை அடைவதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக. சும்ம அருதினி, பிறகு அதில் எனக்கு திருப்தியை அளிப்பாயாக என்று அழகான ஒரு பொருள்பட அமைந்திருக்கிற இந்த பிரார்த்தனையின் வாசகத்தை அல்லாஹுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லித்தர்றாங்க. இதை திரும்ப நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி பழகலாம். நாம் ஒவ்வொரு தடவை சொல்லும் பொழுதும் அதை சப்தமிட்டு வெளிப்படையாக நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லி பழகுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பி இல்மிக. இன்னி அஸ்தகிருக பி இல்மிக. இன்னி அஸ்தகிருக பி இல்மிக. வ அஸ்தக்திருக பி குதுரத்திக. வ அஸ்தக்திருக பி குதுரத்திக. வ அஸ்தக்திருக பி குதுரத்திக. வ அஸ்அலுக மின் ஃபضலிகல் அலீம். வ அஸ்அலுக மின் ஃபضலிகல் அலீம். வ அஸ்அலுக மின் ஃபضலிகல் அலீம். فإنك تقدر ولا أقدر. فإنك تقدر ولا أقدر. فإنك تقدر ولا أقدر. وتعلم ولا أعلم. وتعلم ولا أعلم. وتعلم ولا أعلم. وأنت علام الغيوب.
وأنت علام الغيوب وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر 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 خير لي في ديني خير لي في ديني خير لي في ديني ومعاشي وعاقبة أمري وآجله فاقدره لي ويسره لي وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري وآجله فاصرفه عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان واقدر لي الخير حيث كان ثم أرضني சில வார்த்தைகளோடு நம்ம சேர்த்து ஒரு முழுமையான நீண்ட வாக்கியமாக சொல்லலாம். திரும்ப இன்னொரு தடவை சொல்லி பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக்க பி இல்மிக வ அஸ்தக்திருக்க பி குதுரத்திக வ அஸ்அலுக மின் ஃபضலிகல் அலீம் فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري وآجله خير لي في ديني ومعاشي وعاقبة أمري وآجله خير لي في ديني ومعاشي وعاقبة أمري وآجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري وآجله
ஷர்ருல்லி ஃபி தீனி வ மஆஷி வ ஆக்கிபத்தி அம்ரி வ ஆஜிலிஹி ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு வக்துர் லியல் கைர ஹைசு கான சும்ம அருளினி வக்துர் லியல் கைர ஹைசு கான சும்ம அருளினி. பிறகு நம்ம முழுமையாக சொல்கிறோம். அதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பதின் மூலம் இதை நம்ம விரைவில் மரணமிடுவதற்கு முயற்சி செய்யலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக்க பி இல்மிக வ அஸ்தக்திருக்க பி குதிரத்திக வ அஸ்அலுக்க மின் ஃபضலிகல் அதீம் ஃபஇன்னக தக்திரு வலா அக்திரு வ தஅலமு வலா அலமு வ அன்த அல்லாமுல் குயூப். அல்லாஹும்ம இன் குந்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருல்லி ஃபி தீனி வ மஆஷி வ ஆக்கிபத்தி அம்ரி வ ஆஜிலிஹி ஃபக்துர்ஹு லி வ யஸ்ஸிர்ஹு லி சும்ம பாரிக் லி ஃபீஹி வ இன் குந்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருல்லி ஃபி தீனி வ மஆஷி வ ஆக்கிபத்தி அம்ரி வ ஆஜிலிஹி ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு வக்துர் லியல் கைர ஹைசு கான வக்துர் லியல் கைர ஹைசு கான சும்ம அருளினி. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் வேறொரு துவாவோடு நாம் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.